ஏன் தெரியுமா என் ராஜாத்தி என் கண்ணு. அம்மாடி முதல்ல வாத்தியார் காலில் விழுந்து அவர் ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. பெத்தவங்களை முதல்ல கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் வித்தகத்து கொடுத்தவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். பேஷ். மோகனா புத்திசாலி பொண்ணு இல்ல, சொன்னாலும் ஒரு வார்த்தை சுத்தமா இருக்கும். ஐயோ, சுத்தத்திலையும் சுத்தம், படு சுத்தம். ஆமா பரவாயில்ல. தீர்க்காய்த்தா நல்லபடியா அமோகமா ஆனந்தமா இருக்கணும். அம்மா உன்னாலே நாங்கள்லாம் உயர்வடையணும், அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியும். இந்த பாரு மோகனா, இந்த அழகர் கோவில் உற்சவத்திலேயே உன்னுடைய நாட்டியத்தை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கணும். என்ன ஏம்மா நேரமாகல, புறப்பட வேண்டாம்? மோகனா, ஒரு இடத்துல கச்சேரிக்கு ஒப்புக்கொண்டோம்னா 5 நிமிஷம் தாமதமா போனா கூட பரவாயில்லம்மா. முன்னேரத்தையே போய் சும்மா உட்கார்ந்து கூடாது. அந்த நேரத்துக்கு போகணும், உடனே ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். அப்பதான் மதிப்புமா. வீணா இங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு அங்க போய் இருக்க கூடாதம்மா. இப்ப முதல்ல மண்டபத்துல நாதஸ்வர கச்சேரி நடக்க போகுதுமா. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நாம போகணும். அம்மா, இன்னைக்கு யாருடைய நாதஸ்வர கச்சேரி? என்னம்மா அது உனக்கு தெரியாதா? சிக்கல் தம்பி சண்முக சுந்தரம் தான் வாசிக்க போகுது. இருக்கிறதுலயே அதுதானே பெரிய மேளம். என்னது, சிக்கல் தம்பியா? ஆமாம்மா, சிக்கல் ஊரு, சண்முக சுந்தரம் பேரு. ஓஹோ, ஊரு பேரு சிக்கலா? பேர் வழியும் கொஞ்சம் சிக்கலானவர் தான். என்னம்மா சொல்ற? அந்த சண்முக சுந்தரம் தம்பி இருக்குதே, அதனுடைய வாசிப்பனமும் ரொம்பவும் பிரமாதமா தான் இருக்கும். ஆனா அதே அளவு பிடிவாத குணமும் நிறைஞ்சு இருக்கும் உன்ன மாதிரி. அம்மா, நல்ல தொழில் உள்ளவங்க கிட்டயே அப்படி ஒரு குணம் இருக்கிறது சகஜம் தானே? ஆமா நட்டுவனாரியா, நாதசுரக்காரருக்கு தவுல் வாசிக்கிறது யாரு? அவங்க எல்லாம் தான் செட்டா இருக்கிறாங்களே. சண்முக சுந்தரம் கூட தங்கரத்னம் தம்பி நாதஸ்வரம் வாசிக்குது. ஓடையிடி சத்திவேலன்னா ஒரு தவுல், கலியுக நந்தி முத்ரா கண்ணே இன்னொரு தவுல்.
எவன்டாமே சுத்த ஞானம் கெட்ட பையன். நல்ல சமயத்தில் வேட்டை போட்டு எங்கைய ஒடிக்க பார்க்கலாம். தம்பி, என்னடா சத்தம்? ஒண்ணு இல்ல நீங்க வாசிக்கலாம். எழுந்திருச்சு போறாங்க, ஒண்ணும் இல்லைங்கிற. அண்ணே, வெளியே வேட்டு வான வேடிக்கை எல்லாம் காட்டுறாங்க. அத அவங்க எல்லாம் போய் வேடிக்கை பாக்குறாங்க. வேட்டு போடுறத வேடிக்கை பார்க்க போறாங்க. கோயில்ல திருவிழான்னா 4 பக்கம் சத்தம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம காதுல வாங்கலாமா? வாசிக்க இல்லண்டா, இங்க வேகத்தை வேட்டுக்காரன் குறைச்சிட்டான். இன்னைக்கு என்னால அவ்வளவுதான் முடியும், மன்னிச்சிருங்க. தொடல தம்பி தம்பி சும்மா இருங்கண்ணே. இதுதான் தம்பி உங்ககிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம். அடிக்கடி உணர்ச்சி வசப்படுற. ஆமா, இப்படி பாதியில மேளத்தை நிறுத்தினா எந்த பய பணத்தை கொடுப்பான்? அண்ணா, பணமும் சம்பாதிக்கணும், அதே நேரத்துல நாம செய்யற தொழிலுக்கு மரியாதை கொடுக்கணும். ஜனங்க கவனம் பூரா நம்ம பக்கம் இருந்தாதான் நாம ஒழுங்கா தொழில் செய்ய முடியும். அவங்க கவனம் வேற பக்கம் இருந்துச்சுன்னா நாம உயிரை கொடுத்து உழைச்சும் பிரயோஜனம் கிடையாது. அண்ணே, அழகான நாதத்தை கொடுத்த ஆண்டவன் கொஞ்சம் கோபத்தையும் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்டான். ஆமாப்பா, கோபத்தையும் சேர்த்து கொடுத்துட்டான். அதே சமயத்துல காசுக்கே அடிமை ஆயிடாதரா பாவி, உன் கலைக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுன்னு என் தலையில எழுதி வச்சுட்டேன். சரி, தம்பி ஒரு முடிவு கொண்டுட்டா மாத்திக்கவா போகுது. இன்னைக்கு ஆசீர்வாத கச்சேரி தான். என்ன, எனக்கா யாரும் புறப்பட வேண்டாம். உங்களுக்கு வாசிக்கணும்னு பிரியம் இருந்துச்சுன்னா திருவிழாவுக்கு நிறைய நாதஸ்வரம் வித்வான்கள் வந்திருப்பாங்க. போய் அவங்க கூட வாசிட்டு நிறைய பணம் சேர்த்துக்கிட்டு ஊருக்கு வந்து சேருங்க. நான் புறப்படுறேன். தம்பி தம்பி, என்ன அப்படி சொல்லிட்டேன்? உன் தோடிக்கும் பைரவிக்கும் வாசிச்ச இந்த கை இன்னும் ஒருத்தனுக்கு வாசிக்கவா? தேவையில்லை தம்பி, புறப்படு. தவளை என்ன சாமி, உள்ளதுலயே பெரிய வேளமா போடணும்னு நினைச்சு சிக்கல் சண்முக சுந்தரத்தோட நாயன கச்சேரியை ஏற்பாடு செய்தேன். அவங்க என்னடான்னா வேட்டு போட்ட குத்தத்துக்காக பாதியிலே நிறுத்திட்டு போறேங்கிறாங்களே. இது நல்லா இருக்கா? சொல்லுங்க சாமி, இன்னும் கொஞ்ச நேரம் வாசிக்க சொல்லி கண்டிச்சு சொல்லுங்க சாமி. ஐயா, கண்டிப்புக்கும் கட்டுப்பாட்டுக்கும் கலைஞனை அடிமைப்படுத்தி விடக்கூடாது. கலைஞர்கள் சுதந்திர பறவைகள், அவர்கள் போக்கிலேயே விட்டுவிட வேண்டும்.